தன் காதலன் தான் அந்த டீமன் என அறிந்த லிசாவின் கையில் அந்த துண்டு சீட்டு இருந்தது. அதில் யாரை எத்தனை மணிக்கு கொல்ல வேண்டும் என்ற பட்டியல் இருக்க அதை பார்த்து அதிர்ந்தாள். அந்த சீட்டில் இருப்பவர்கள் ஒருவராய் இறந்து கொண்டிருப்பதை தன் ஏஜென்ட்கள் மூலம் அறிந்து கொண்டாள் லிசா. என்ன செய்வது என குழம்பிய லிசா ஆஃபீஸில் இருக்கும் கிச்சனுக்கு சென்று ஒரு கத்தியினை எடுத்து பெட்டில் இருக்கும் தன் காதலனின் சடலத்தினை குத்தி கிழித்தாள். அவனை கொன்றுவிட்டு சோகமாக சோஃபாவில் அவள் அமர்ந்திருக்க கடிகாரம் ஓசையினை எழுப்பியது. அந்த மெல்லிய இருளில் அந்த கருப்பு உருவம் லிசாவினை பார்த்து கொண்டே வந்து சுகுமாரின் உடலினுள் நுழைய அவள் குத்திய காயங்கள் எல்லாம் அப்படியே மாயமாய் மறைந்தன. அப்போது பட்டென விழித்த சுகுமார் அருகில் அதிர்ச்சியில் இருந்த லிசாவினை பார்த்து, "லிசா, நீ இங்கே என்ன பண்ணுற?" என்றான்.